Hi guys and welcome back to Mass Bros YouTube channel. ஸோ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த ட்ரெயினில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5:30 ஆகுது. 6 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய தாம்பரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் vlog பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணுன்னா தாம்பரம் கோயம்புத்தூர்னு நினச்சோடனே நீங்கள் வந்து ஐயோ யூஸ்வலான ரூட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ட்ரெயின் வந்து ஒரு செம்ம ரூட். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றுன்னு இருக்கும், ஆனால் வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணிட்டு போகுது இந்த வண்டி, நிறைய டிஸ்ட்ரிக்ஸை. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை அந்த ரூட்டில் வழியாக உங்களுக்கு வந்து திருச்சி ரீச் ஆகி, மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக திருச்சி ரீச் ஆகி, அங்கேருந்து திருச்சி டு திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து நம்ம பொள்ளாச்சி, ஒரு நிமிஷம் வாய்க்குள்ளது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து எப்பயும் போல் பழனி, ஒட்டஞ்சத்திரம் பழனி, உடுமலைப்பேட்டை, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு. திண்டுக்கல்லேருந்து நம்ம பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரூட்டு தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உக்ரிஷிட் கோச்சஸில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்பியாக மாற்றிருக்காங்க. எல்ஹெச்பியாக மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபேராக ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதோட வரவேற்பை பார்த்து இப்போ இது ஸ்பெஷல் ஃபேராகவே வீக்லி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வீக்கெண்டுக்கு ஒரு செம்ம சாய்ஸு. ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா அண்டர்சோட் கோச்சஸ் கிடையாது, ரிசர்வ்டு வண்டி. ஒரே ஒரு லேடிஸ் கோச் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதில் ஜென்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். அது என்னன்னு தான் தெரியல. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஏசி எக்கனாமி, ஸ்லீப்பர் கோச்சஸ் 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பரில் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கோச் அலாட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா S3 அலாட் ஆயிருக்கு. S3ல வந்து ஒரு லோயர் கிடச்சிருக்கு நமக்கு, நல்ல வேலை ஒரு லோயர் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 6 மணி கொஞ்சம் சன்செட் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினில். ஓகே, ஸோ அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். போக இந்த ட்ரெயினை பற்றி எல்லாமே சொல்கிறேன். அண்ட் தாம்பரத்தில் இருக்கும்போது இதை பற்றியே பேசிடலாம். ஏன் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து தாம்பரத்துலேருந்து ரன் ஆகுது, இது வந்து நிறைய பேரோட ஒரு கொஸ்டினாகவே இருந்தது. ஏன் வந்து தாம்பரத்துலேருந்து ரன் ஆகுது, எக்மோர்லேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் போகிறது இல்லை. எக்ஸாம்பிள் மஹால் சொல்லலாம். நம்ம லாஸ்ட் டைம் போன மேங்களூர் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அதை நம்ம தாம்பரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வண்டியாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா எக்மோர் வந்து க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்கோசம் மெனி ஆஃப் த சம்மர் ஸ்பெஷல்ஸ், வீக்லி ஸ்பெஷல்ஸ், அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு, இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு, வீக்லி எக்ஸ்பிரஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி தாம்பரத்துலேருந்து கிளம்ப வைக்கிறாங்க. இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு பெரம்பூருக்கும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாம்பரம் இந்த சைடும் பெரம்பூர் அந்த சைடும் கொஞ்சம் பெரிய டெர்மினலாக மாற்றுற மாதிரி எனக்கு பிளான்ஸ் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்படி தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் பார்த்ததை வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் ஏதோ நியூஸில் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இல்லையாலாம் எனக்கு தெரியல. அந்த சைடு பெரம்பூரும் இந்த சைடு தாம்பரமும் கொஞ்சம் அடுத்த பெரிய முனையமாக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஜேர்னி அழகாக ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? அவ்வளோதான். நான் என் கூட வேர்ச்சுவலாக நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 06184 தாம்பரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். சரியா 6 மணிக்கு இங்கேருந்து புறப்படும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின் பார்த்தாச்சு. என்ன லோக்கோ ஷாட் ஏண்டா எடுக்கல, ஜஸ்ட் என்னடா அது லோக்கோ ஷாட்னு கேட்டிங்கன்னா லோக்கோ ஷாட் என்னால் எடுக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நல்லா பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. அது என்ன சூழ்நிலைன்னு புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, ஸோ இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரிசர்வ் ட்ரெயின். அதாவது இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டே கிடையாது, இருந்தது அன்ரிசர்வ்டு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் ஆர் உக்ரிஷிட் அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஐசிஎஃப் கோச்சஸோட ரன் ஆகிட்டு இருந்தப்போ இதில் அன்ரிசர்வ் கோச்சஸ் இருந்தது. எப்போ இதை வந்து எல்ஹெச்பியாக மாற்றினாங்களோ அப்பயே அன்ரிசர்வ்டு காலி. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றி என்னென்ன கோச்சஸ் இருக்குது எல்லா கோச்சஸுமே பார்க்கலாம். நீங்கள் 2 tier ஏசி கோச்சஸ் வெளியே பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி 3 tier இருக்குது, 3rd tier எக்கனாமி கோச்சஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது. ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எஸ்எல்ஆர் இருந்தால் இருக்கலாம். மொத்தம் 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். அந்த கோச் கொஸ்டின்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, வேப் இப்போ லோக்கோவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வேப் 4 அரக்கோணம் லோக்கோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த ரூட்டை பற்றி இந்த ட்ரெயினை பற்றி எல்லாமே நம்ம போக பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ஸ்லீப்பர் கோச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கோச்சே காட்டலாம். ஏன்னா நமக்கு அலர்ட் ஆயிருக்கு கோச் பார்த்தி அப்படின்னா S3 அலர்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் ஜேர்னியை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சன்செட்டோட அப்படியே நம்மால் நிற்கிறான். ஓகே, ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் எல்லா கோச்சஸ்லாம் காட்ட மாட்டேங்க, எல்லாமே நார்மல் தான். நமக்கு என்ன அப்படின்னா இன்ஜின் ஏன் நான் காட்டல அப்படின்னா அதான் பல காரணங்கள் இருக்குது, நம்ம வெளியே சொல்ல முடியாது. அதனால ஓகே, நம்ம என்னோட கோச்சோட எக்ஸ்டீரியர் காட்டிட்டு இன்டீரியர் முடிஞ்சால் பயணிகள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா நம்ம காட்டிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த S3 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலாட்டாக இருக்க கோச். ஸோ இன்னும் வண்டி கிளம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் இனிதே தொடங்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டாமி எந்திரிக்கவே இல்லை. 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய டாமி 6:15 ஆகி எந்திரிக்கவே இல்லை. ஃபைனலி 6:20க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளம்பிட்டான் டாமி. உயிர் வந்துருச்சு, அப்படியே கிளம்புது. அதுக்கப்புறம் இது எங்கேயும் நிற்காமல் போயிட்டா சரி. கிளம்பும் போதே டிலேவா 20 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம தீவிரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தாமரத்துலேருந்து டிபார்ட் ஆகிருக்கு. அப்படியே ஜஸ்ட் நோ அப்படிதான் அப்படியே ஸ்பீட் அப்படியே பிக் ஆகுது. ஓகே, நம்ம அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ போனது பார்த்தீங்கன்னா பொதி எக்ஸ்பிரஸோட ஒரு எம்டி ரேக்ஸ் தான். எக்மோருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க.
ஃபஸ்ட்டு பேரலாக ரன் ஆகிட்டு இருந்தான். இப்போ என்னென்னா மெமோ ஓவர்டேக் பண்ணுறான். ஆடா ஓவர்டேக் பண்ணுறான். நம்மால் பண்ணுவானா திரும்பி ஓவர்டேக்கு? ஆனால் ஓவர்டேக் பண்ணணும், எங்கே பண்ணுவான்னு தான் தெரியல. பார்க்கலாம். இப்போ பண்ணுறான் பாருங்க ஓவர்டேக்கு. ஆக்சுவலாக இதுதான் நடந்திருக்கணும். அது இன்னும் பேரலாக ரன் ஆச்சு. இவன் ஓவர்டேக் பண்ணால் இப்போ நம்மால் செம்ம ஃபியூரியஸாக ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்கான். ஜாம் சதாப்தி கோச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. வா ஓவர்டேக் பண்ணியாச்சுங்க. ஒரு 17 minutes டிலேவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஆக்சுவலாக கீழே இறங்குறவங்க ஒருத்தவங்க ஏதாவது வாங்கிட்டு ஏறும்போது ரன்னிங்கில் இருப்பாங்க போல். ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிருப்பாங்க. பட் பக்கத்தில் இருந்தவங்களாம் கொஞ்சம் பிடிச்சிட்டா பிளாட்ஃபார்மில் வச்சுட்டாங்க. கரெக்டாக நம்ம கோச்சில் தான் நடந்துச்சு. நான் சமோசா சாப்பிட்றாங்க, அதனால் அதை கேப்சர் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு பரவாயில்ல சேவ் பண்ணிட்டாங்க. யாருமே இந்த மாதிரி வண்டியில் ஓடுற ட்ரெயின்லாம் ஏறாதீங்க, இறங்காதீங்க. எவ்வளோ ஏறுங்க, நீங்கள் எவ்வளோ இறங்குங்க. டுவெண்ட்டி 3 minutes டிலேவாக பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். ஸோ மேல்மருவத்தூர் வரைக்கும் செங்கல்பட்டுலேருந்து மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா டிலே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. 17 23 ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ எப்படி டிலேயில் போகிறாங்கன்ட்டு. ஸோ டிலே பார்த்திங்க அப்படின்னா 31 minutes எக்ஸ்டெண்ட் தான் ஆகிருக்கு. ஸோ 31 minutes டிலேவாக பார்த்திங்க அப்படின்னா திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்க, அடுத்து விழுப்புரம் அப்படியே போக வேண்டியது தான். டிலே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. ரன்னெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நடுவில் என்னென்ன தெரியல, திடீர்னு ஒரு ஸ்லோ டவுன். ஆரம்பத்திலே கிளம்பும் போது 20 நிமிஷம் டிலே இல்லை.
அதனால தான் இந்த டிலே அப்படியே போயிட்டுருக்குன்னா 10 மினிட்ஸ் டிலே தான். ஸோ கிளம்பும் போதே அந்த 20 மினிட்ஸ் டிலே. ஸோ அப்படியே போகலாம். லெவன் மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூட்டில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜங்ஷன். ஸோ டிலே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருச்சு. ஸோ தொடர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். நாட் கார்ட் லைன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சீர்காழி, மயிலாடுதுறை அந்த ரூட்டான மெயின் ரூட்டில் தஞ்சாவூர் போய் போகிறதுக்காக ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஓகே, தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். டிலே குறைஞ்சிட்டு இதே டிலேயில் மெயின்டைன் பண்ணால் ஓகே தான். மெயின் லைன் ஜாயின் ஆனோடனே முதல் ஸ்டாப்பிங்கான பண்ருட்டி வந்திருக்கோம். 13 மினிட்ஸ் டிலேவாக. விழுப்புரம் 11, இங்கே 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக 13 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்து திருப்பாதிரி புலியூர் போகலாம்.
ஒரு 7 நிமிஷம் டிலேவாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்திருக்கோம். மெயின் ரூட்டில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். சிதம்பரம் வந்திருக்கோம், அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். டிலே 7 மினிட்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, செம்மையாக பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ டிலே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் தாண்டி போயிட்டு இருப்போம். என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்பேன், எக்ஸிட் நான் காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீப்புக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தான் கவர் பண்ணலான்னு நினச்சேன், பட் இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் குட்டி ஸ்லீப் எடுத்துகிட்டு மார்னிங் நான் வந்து திண்டுக்கல்லில் அந்த ரிவர்சலில் கவர் பண்ணுறதுக்கு நான் எழுந்திரிக்கிற பார்க்குறேன். எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, நம்ம தூங்குனா. ஸோ மோஸ்ட்லி நான் திண்டுக்கல்லில் எழுந்திரிக்க பார்க்குறேன். ஸோ ஓகே, குட் நைட், மார்னிங் மீட் பண்ணலாம்.
எல்லாருக்குமே ஒரு வார்ம்தான காலை வணக்கம்ங்க. காலைல நான் எழுந்திரிச்சிட்டேன், திண்டுக்கல்ல எழுந்திரிக்கணும்னு நினச்சேன், நான் முடியல. நான் எழுந்திரிக்கிறது திண்டுக்கல் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் வர வழியில், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மார்னிங். திண்டுக்கல்ல ஒரு லோக்கோ சேஞ்ச் நடந்திருக்கும். நான் இறங்கும் போது என்னென்னு நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே மிஸ் ஆனால் சாரி. ஏன்னா இறங்கணுன்னே இங்கே கொஞ்சம் நமக்கு பக்கம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன் நான் இறங்கணுன்னு. ஸோ தொடர்ந்து பழனி வந்தோம். பழனி எவ்வளோ டிலே அப்படின்றதான் நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 hour டிலேயோடு தான் ரன் ஆகிட்ருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போல் நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம வந்து உடுமலையிலே டீபோர்ட் ஆக போகிறோம். உடுமலைப்பேட்டையிலேயே, அதாவது இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே இப்போ நம்ம டீபோர்ட் ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் 1 hour நினைக்கிறேன். நம்ம இறங்கிட்டு எல்லாமே பேசிக்கலாம். ஸோ நம்ம வந்து உடுமலைப்பேட்டை இறங்கி உள்ளே எனக்கு லைட்டிங்கே இல்லை, அதனால் லைட்டே இல்லாததுனால நான் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்துகிட்ருக்கிறேன். அந்த கேப்பில் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. சரியாக காலையில் 5:30 மணிக்கு டைம் போட்டு, பட் ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான். 5:45 கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது.
பழனி வண்டியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பழனி வண்டியில் பார்த்தீங்க, அதாவது பாலக்காடு எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 o'clock 7:30 அந்த டைமில் வரும்னு நினைக்கிறேன். 7:30 8 எனக்கு சரியாக டைமிங் தெரியல. நான் இங்கே டெக்ஸ்ட்டில் போட்டுருவேன் ஆனால் என்ன டைம்னு. ஸோ அந்த டைமுக்கு வரும். இது கொஞ்சம் ஈஸியாக காலையில் அதிகாலையில் வந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெச் எல்லாம் ஒரே லெவலில் தான் இருக்குது. நீங்கள் பழனி வண்டியே எடுத்துக்கிட்டாலும் இங்கே நீங்கள் ரிட்டர்ன் ஏறும்போது இந்த டைம் தான் ஒரு 5:30 மணி அப்படி நீங்கள் ஏறுவீங்க. அங்கே நம்ம எப்படி கிளம்புவோமோ அந்த மாதிரி காலைல அங்கே 4:45 ரீச் ஆயிடுவீங்க. அதே மாதிரி தான் அங்கே நம்ம 6 மணிக்கு ஏறணும், இங்கே நம்ம 5:45 ரீச் ஆகிருக்கோம். லைட்டுக்கு வந்துடுறேன். ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் எனக்கு தூரம்லாம் தெரியல. பட் இது வந்து மெயின் லைன் யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயின். தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி அந்த லைனில் நிறைய பேர் இறங்குனாங்க. அரை தூக்கத்தில் நான் பார்த்தேன். சில இது தான் அப்படியே இறங்கி எடுத்திருப்பேன். இந்த தடவை மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் இந்த ட்ரெயினை இப்போ முடிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜேர்னி, நல்ல ஒரு ஜேர்னி. எனக்கு எந்த ஒரு இதுவுமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுன்ற மாதிரிலாம் தெரியல. ஸோ பட் ஃபைனலாக இந்த ட்ரெயினில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கோச்சஸ். நிறைய பேர் வந்து அன்ரிசர்வ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு திரும்பி போனாங்க. நிறைய பேர் இல்லைன்னு தெரிஞ்சு. ஸோ அதை முடிஞ்சால் இதுக்கப்புறம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயாவது ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயின். அன்ரிசர்வ்ட் பெட்டி இல்லாதது ஒரே ஒரு பெட்டி தான் இருக்குது, அதுவும் பேக்கில். அது ஒரு சின்ன எஸ்எல்ஆர்டி பெட்டி. ஸோ அன்ரிசர்வ்டு இருந்தால் மேபி இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு நிமிஷம் நான் லைட்டுக்கு வந்துடுறேங்க. ஆமாங்க, லைட் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அன்ரிசர்வ்டு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் ப்ரோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.